வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் பறக்கும் ரயில்வே திட்டமானது கிட்டத்தட்ட 1991-92 காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தில் முதல் கட்டமாக பீச் முதல் மயிலை வரையும் முதல் கட்டமாக வேலைகள் நடந்து 2007க்கு முன்னாடியே திறக்கப்பட்டு ரயில்வே திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதன் பிறகு தற்போது வேளச்சேரியில் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே திட்டமானது தற்போது சோதனை ஓட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் இந்த ரயில்வே தடத்தில் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் உள்ள வழித்தடத்தில் சோதனை ஓட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த திட்டமானது கடந்த 2007இல் திருவான்மியூர் வேளச்சேரி வரைக்கும் இந்த திட்டமானது தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களால் 2007இல் திறக்கப்பட்ட திட்டமாகும். அதன் பிறகு கடந்த 20 ஆண்டு காலமாக பல கட்டமாக இந்த வேலைகள் கிடப்பில் போடப்பட்டது. அதன் காரணம் பலவாறு சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக இந்த வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் உள்ள 5 கிலோமீட்டர் தூரத்தை 2009இலிருந்து ஆரம்பித்து இன்று வரை அதை மிக மெதுவாக அதிமுக திமுக ஆட்சி காலங்களில் அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டார்கள். அதன் பிறகு தற்போது வந்த திமுக அரசு இந்த திட்டத்தை வேகமாக செயல்படுத்த போராட்டங்களெல்லாம் எடுத்து செய்து அதன் பிறகு இப்பொழுது இந்த திட்டத்தை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திட்டமானது தில்லைகங்கா நகர் வரையும் கிட்டத்தட்ட 2013லேயே இந்த திட்டத்தில் வேலைகள்லாம் 70% முடிந்து விட்டது. ஆனாலும் அதன் பிறகு உள்ள ஒரு 500 மீட்டர் மட்டும் எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவிற்கு கிடப்பில் போடப்பட்டிருந்தது. அதன் காரணம் ஜீவன் நகர் தில்லைகங்கா நகர் இந்த 2 இடங்களிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்ற முடியாமலும் போதிய இழப்பீடுகள் தராத காரணத்தினால் அவர்கள் சம்மதம் பெற முடியாமல் அந்த திட்டமானது கோர்ட்டிற்கு சென்று நிலுவையில் இருந்தது. அதன் பிறகாக இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் 2013 முதல் தொடர்ந்து இழப்பீடுகள் வழங்கப்பட்டு கொண்டே வந்தது. அது சிறிதாக வேலை நடந்து தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த திட்டத்தில் அதிமுக கிடப்பில் போட்ட ஒரு 10 ஆண்டுகள், அதன் பிறகு ஒரு 5 ஆண்டுகள் என கிட்டத்தட்ட 20 வருடங்களே ஆகிவிட்டது. 2007இலிருந்து 2008இலிருந்து இன்று 2016 வரைக்கும் வேளச்சேரி இந்த ரயில்வே திட்டத்தை கிடப்பில் போட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வர முடியாத அளவுக்கு
சொத்தையான காரணங்களை சொல்லி கிடப்பில் போட்டு வைக்கின்றார்கள். இப்போது வந்த திமுக அரசு இதை எடுத்து செய்கிறது. வேகமாக துரிதமாக தாம்பரம் டு பீச் அந்த ரயில் சேவை திட்டத்தில் 4வது வழித்தட வேலைகள் நடப்பதால் பல ரயில்வே சேவை துண்டிக்கப்பட்டு விட்டது. எனவே இந்த வழித்தடத்தை பயன்படுத்த அரசு அறிவுறுத்தி அதற்கான வேலைகளை மிக வேகமாக தற்பொழுது செய்து வருகிறார்கள். மிக வேகமாக வேலை நடக்கிறது. இந்த வேலை மிக சரூராக நடந்து முடியும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரையிலான 5.5 கிலோமீட்டர் தூரமானது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் தாம்பரத்திலிருந்து திருவான்மியூர், மயிலை, மந்தவெளி போன்ற இடங்களுக்கு, அடையாறு போன்ற இடங்களுக்கு மிக எளிதாக சென்ட் தாமஸ் மவுண்டில் மாறிக்கொள்ளலாம். புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம் போன்ற இடங்களுக்கும் தாம்பரத்திலிருந்து மிக எளிதாக வந்து அடைய முடியும். எனவே இந்த திட்டத்தை இப்பொழுதும் காலதாமதப்படுத்தாமல் செயல்படுத்துவதுதான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அதை விடுத்து இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தினால் ஒரு பிரயோஜனமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆதம்பாக்கம் அருகிலேயே மற்றும் ஒரு மெட்ரோ ரயில் ஒர்க்கு அருகிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அந்த வேலை காரணமாகவும் இந்த வழித்தடத்தில் வேலை நடப்பது மந்தமாக நடந்தது. தற்போது ஆதம்பாக்கம் பறக்கும் ரயில் நிலையத்தின் அருகிலேயே மெட்ரோ ரயில், மாதவரம் டு சோழிங்கநல்லூர் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைகிறது. அதோடு ரயில்வே நிலையமும் அமைகிறது ஆதம்பாக்கம் அருகே. எனவே எளிதாக தற்போது தாம்பரத்திற்கு மெட்ரோ ரயில் கிடையாது செல்வதற்கு, தாம்பரம் போன்ற புறநகர்களுக்கு செல்வதற்கு. ஆனால் ஆதம்பாக்கம், கீழ்கட்டளை போன்ற, மடிப்பாக்கம் போன்ற இடத்தில் இருப்பவர்கள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்தலாம். இதுதான் நாம் பார்க்கும் ஜீவன் நகர், தில்லைகங்கா நகர். இந்த இடத்தில்தான் இந்த 500 மீட்டர் தூரத்தை தான் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக நிலுவையில் கோர்ட்டில் கிடந்து முடிக்கப்படாமல், அதன் பிறகு கடந்த 5 வருடம் 6 வருடமாக மிக வேகமாக நடைபெற்ற வேலைகள் இந்த இடம்தான். நாம் பார்க்கும் இந்த இடம் தாம்பரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சபர்பன் ரயில் இது இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனை அடைந்து விட்டது. இதனுடைய இங்கிருந்து தற்போது மெட்ரோ ரயிலை நீங்கள் பயணிக்க வேண்டுமென்றால் இங்கே இருந்து மாறிக்கொள்ளலாம். சென்ட்ரலுக்கோ மற்ற இடங்களுக்கோ, வண்ணாரப்பேட்டை போன்ற நார்த் மெட்ராஸ் எல்லாம் மிக எளிதாக மாறி நீங்கள் பயணிக்கலாம். போக்குவரத்து நெறி பெருகி வரும் இந்த பெருநகர போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டமானது வெகு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் மக்கள் மிகவும் இந்த வழித்தடத்தை பயன்படுத்தி
பயன்பெறுவார்கள். இனிமேலும் தாமதப்படுத்தக்கூடாது. இந்த திட்டமானது இதுதான் இந்த ஆதம்பாக்கம் ரயில் நிலையம். இந்த ஆதம்பாக்கம் ரயில் நிலையம் அருகில் இருப்பது அந்த கோவில் ஒன்று. ஆதம்பாக்கம் ரயில்வே அருகிலே நடக்கும் மெட்ரோ ரயில் மேலே செல்வது மெட்ரோ ரயில் கிராஸ் மாதவரம் டு சோழிங்கநல்லூர் மெட்ரோ ரயில் திட்டம்தான் மேலே செல்கிறது. இங்கே இறங்கி மெட்ரோ ரயிலுக்கு மாறிக்கொள்ளலாம். இந்த திட்டம் இந்த 2026 மார்ச் 9 இந்த வழித்தடத்தில் ரயில் சேவை இயக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது போலவே இந்த திட்டமானது வேளச்சேரியை தாண்டி 20 வருடங்கள் கழித்து புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் மக்களை நங்கனூர் மக்களையும் எட்டி பார்ப்பதை அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது மிகவும் பயனுள்ள திட்டம்தான். ஏனென்றால் இங்கே நாம் பார்க்கும் மக்கள் கூட்டமானது ஒவ்வொரு நாளுமே தங்களுடைய வேலைக்காக மற்றும் இதர பள்ளிக்கூடம் ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதற்கும் இந்த வழித்தடத்தை பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. இது மேலும் பயனுள்ளதாக அமைய வேண்டுமென்றால் இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது மக்களுடைய அந்த நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இனியும் தாமதப்படுத்தாமல் இந்த திட்டத்தை உடனே மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு இந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட்டால் இந்த பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலையும் மற்றும் இதர மேலும் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் மாற வேண்டும். அதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. கூடிய சீக்கிரமே இந்த வழித்தடமானது மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று மக்களைப் போல இந்த திட்டத்தில் பயன்பெறப் போகும் மக்களைப் போல சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வேயில் இங்கே வந்து சேரும் சென்ட்ரலிலிருந்து வரும் மெட்ரோ ரயிலானது இந்த மெட்ரோ சென்ட் தாமஸ் மவுண்டோடு ரயில் நிலையத்தோடு நின்று திரும்பியும் சென்ட்ரலுக்கு திரும்பிவிடும். இதிலிருந்து கூட சோழிங்கநல்லூர் மற்ற இடங்களுக்கு மாறிக்கொள்ளலாம். இதனுடைய வழித்தடத்தை தற்போது பார்க்கலாம். சென்னை கடற்கரை முதல் பரங்கிமலை வரையிலான இந்த ரயில் போக்குவரத்து மேப்பை தற்போது தங்கள் பார்வைக்கு மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாறு மிக